என் அண்ணன் பக்காச்சுரம் அடித்த வந்த தேவன் வருவார் என்று வழிநடத்தி காத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது யாரா ஒரு கொடி பையன் என் அருகில் வந்து நிற்கிறான். தங்களின் பெயர் என்ன? என் பெயர் அலும்பூஜன். அலும்பூஜனி, என் தந்தைமார் பாண்டவர் பக்கம் நான் யுத்தத்திற்கு வந்திருக்கிறேன். அப்படி நிச்சயமாக அந்த ஒரு பக்கம் உண்மைதான். அப்படி என்றால் உன்னை மடித்து பிறகு அந்த நியமன சந்திப்பு எப்படி உன்னிடத்தில் வீரமரந்தா தீரமரந்தா என்னை கைவிட்டு யாராலும் கைவிட முடியாது. உன்னுடைய சுய உருவத்தை எடுத்தால்தான் அவனை அழிக்க முடியும். நிச்சயமாக மகனே ஆகட்டும். நண்பா படங்கி அருவன் என்றால் புரியுன. எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, நாக அர்ஜுனன். என் தாய் நாகக்கண்ணி பாம்பின் இனத்தில் பிறந்தவள். நாகத்திற்கு தலைவனாகிய நாகராஜனுக்கு பேரனாகிய இந்த அரவானுக்கு முன் பெயர் நாக அர்ஜுனன். நாக கன்னிக்கு மகனாய் பிறந்ததனால் அர்ஜுனனுக்கு அர்ஜுனன், நாக கன்னிக்கு நாக நாக அர்ஜுனன் தந்தையாருடைய பெயரை நினைவாக வைக்க வேண்டும் என்று நாக அர்ஜுனன் என்று பெயர் இருக்கிறது. எங்கள் இனமோ நாக இனம். என்னுடைய சர்ப்பத்தை நாக இனத்தை அவர்களை பார்த்தல ஏகாவத்தை ஆகட்டும். இதோ அனுபவமாய் மாறி அந்த அனுபூஜனை வடிப்போம். அவன் என்னை கண்டு வயது ஓடி விட்டான். எங்கே ஏதோ சத்தம் தான் கேட்கிறது, யாரும் காணவில்லை. என்னை கண்டு வயது ஓடிவிட்டானா? நான் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய மாயாஜான வச்சவன். அரவான் சர்ப்பமாக ரூபம் கொண்டு அலம்பூஜனை தீண்டினா. ஆனா அரவான் இப்ப சர்ப்ப வடிவிலே இருக்கான். இவனுக்கும் எம்பெருமானுடைய கிருபையால் இன்றோடு ஆயுள் முடியட்டும். கருடாழ்வாரே, அரவான் உயிர் பெற்று இருக்கிறான். அவன் திருமேனியிலே உன் நிழல் படட்டும். நீ தன் வடிவத்தை எடுத்துக்கோ பார்க்கலாம். இவனு பூமியில் உயிர் விட்டோமானா பாரத போர்க்களத்தை இவனே நடத்தணும்னு நினைப்பான். அதற்காக அவன் கேட்டபடி ஒரு நாள் சண்டையில் கொடுத்துட்டோம். அதற்கு மேல் இவன் உயிர் இருக்க கூடாது. ஆழ்வா, நிழல் படட்டும் போ. கேளுங்கள் சபையர்களே, விதமாகத்தானே
கேளுங்கள் மகாஜனங்களே, அதாவது இந்த அரவான் என்பது இன்றைக்கும் கூத்தாண்டவராக உலகத்திலே தெய்வமாக வணங்கி வருகிறார்கள். அதாவது திருநங்கைகளுக்கெல்லாம் ஒரு குல தெய்வமாக விளங்கி வருகிறார். நம்பியவருக்கு நடராஜனார், நம்பாதவனுக்கு யமராஜனார். அதாவது இந்த காலை பொழுதிலே நல்ல நேரத்திலே சூரிய உதய ஆதியிலே நினைத்தது நடக்க வேண்டும், தொட்டது தொடங்க வேண்டும், எண்ணின எண்ணங்கள் ஈடேற வேண்டும், வைத்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று வீரக்காரன் சன்னதிக்கு முன்பதாக அரவான் மடிந்திருக்கின்றார். அவர் மேல் உங்கள் கையில் உள்ள பொற்காசுகளை தர்மமாக செய்தால் தர்மம் தலை காக்கும். நீங்கள் கார்த்திகை கந்திஸ்டோம்பல் பேய் சுனி எதுவும் இருந்தாலும் விட்டு விலகி நல்லதே நடக்கும். உங்கள் கையில் உள்ளவர்கள் தர்மங்களை செய்யும் தாய்மார்களே நன்மை உண்டாகும். நானே தான் தாய்மாமன் கூட போறேன். நீ போய் போடுமா? கழுத்து எடுத்து டிக்கெட் எடுக்கலாம். எந்திரிச்சியா ஒரு நாள் கேமராமா இருக்கு என்னடா விதி பயன் தனிவெல்ல வேந்தன் அறிய மாட்டான் தேவி. இது என்று ஒன்று இருந்தால் வேற ஒன்று நடக்காது. எல்லாம் ஆண்டவனுடைய செய். அதனால் கேளுங்கள் மகாஜனங்களே, ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாய் விளங்கி வரக்கூடிய பாரத போரிலே 8ஆம் நாள் சண்டை அரவான் அலும்பூட்டன் யுத்தம். செத்தவர் செத்து போன அரவான் உயிர் பெற்று யுத்தத்திற்கு செல்லக்கூடிய நாடகம் எங்களால் முடிந்தவரை நடத்தியிருக்கின்றோம். இதில் ஏதாவது சிறப்பிலை இருந்தால் தன் வயிற்றில் ஒரு குழந்தை தவறு செய்யல அவ்வாறு மன்னிப்பீர்களோ? அவ்வாறு மன்னித்தீரலை வேண்டுமாய் வேண்டுகிறோம். எங்களுடைய நாடகம் முடிவுற்றது. அனைவரும் அவரவர் இருப்பிடம் சென்று வரலாம். நன்றி, வணக்கம்.